Welcome to all. Have a nice day. ஸோ நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்ட் 3. பார்ட் 3ல வந்து நம்ம ஆங்கிலோ மராத்தா வார் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 4. இந்த பார்ட் 4ல் ஆங்கிலோ மராத்தா வாரோட கண்டினியூஷன். ஸோ அதை தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தி செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் ஆன இயர் பார்த்திங்கன்னா 1803 805 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். காசஸ். ஆஃப்டர் அக்செப்டட் தி சப்சிடரி அலைன்சஸ் பை தி பெஷாவா, Dawlat Rao Scindia and Rahoji Bhonsle attempted to save Marathas' independence. But the well-prepared and organized army of the English under Arthur Wellesley defeated the combined armies of Scindia and Bhonsle at Assia and Argonne. ஸோ இந்த சப்சிடரி அலையன்சஸ் பெஷாவாவில் வந்து அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டவுலட் ரா சிந்தியா அண்ட் தென் ரஹோஜி பான்சில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தாஸோட சுதந்திர இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி, ஸோ ஆர்த்தூர் வெல்லர்சி அப்படின்றவங்க தலைமையில் ஒரு நல்ல வெல் ட்ரைன்டு ஆர்மி வந்து இவங்களுக்கு அப்போஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணுறப்ப சிந்தியா வந்து ஆசியா அப்படின்ற பிளேஸ்லேயும் போன்செலை வந்து ஆர்கான் அப்படின்ற பிளேஸ்லேயும் தோற்கடிச்சிடுறாங்க. அண்ட் தென் கோர்ஸ் the English forced them to conclude separate subsidiary treaties, namely the Treaty of Diogan and the Treaty of Suraj-Arujkan, respectively in 1803. But Yashwantrao Holkar, also called as Yashwantrao Holkar, was yet undefeated. He had not participated in the war so far. Holkar plundered the territory of Jaipur and in 1804, the English declared war against him. Yashwantrao Holkar made an attempt to form a coalition of Indian rulers to fight against the British, but his attempt proved unsuccessful. The Marathas were defeated, reduced to British vassalage, and isolated from one another. ஸோ சிந்தியா அண்ட் போன்செலை வந்து தோற்கடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபோர்ஸ் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணுறாங்க. டியோகன் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் சுரிச் அரிஜ்கான் அப்படின்ற ரெண்டு ட்ரீட்டி வந்து 1803 வந்து சைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் அப்படின்றவங்கள மட்டும் பிரிட்டிஷ்னால் தோற்கடிக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வார்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஹோல்கர் வந்து ஜெய்ப்பூர் பிளேஸில் வந்து சூறையாடிட்டு இருக்கும்போது இயர் ஆஃப் 1804 ஜெய்ப்பூரை வந்து ஹோல்கர் சூறையாடிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் வந்து அவருக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த முடிவில் அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து ஹோல்கர் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்தியன் ரூலர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாரு. ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போர் புரிய முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவருடைய இந்த முயற்சி வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மராத்தாஸை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. தோற்கடிச்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுறாங்க. ஐசோலேட்டட் மராத்தாஸ் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுறாங்க. அண்ட் தென் கப்பம் கட்ட சொல்லியும் பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, வேஸ்லேஜ் கப்பம் கட்ட சொல்கிறது. ஸோ மராத்திய தலைவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்கள கப்பம் கட்ட சொல்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா, தி மராத்தா பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கெண்ட். தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்டட் பிகமிங் தி paramount power in India. ஸோ இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார்க்கு அப்புறம் வந்து மராத்தாவோட பவர் வந்து ரொம்பவே பலவீனம் அடைஞ்சிருது. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் ஈஸ்ட் வந்து அவங்களுடைய
இந்தியாவில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுடைய பவர் வந்து இந்தியா ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் அதிகமான பிளேஸை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு இந்த வார் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஸ்டார்ட் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1817 1818 வரைக்கும் நடந்துச்சு. காசஸ் இதனுடைய காசஸ் பார்த்தீங்கன்னா the third Anglo-Maratha War was the final and decisive conflict between the British East India Company and the Maratha Empire in India. It began with an invasion of the Maratha territory by British East India Company troops. The troops were led by the Governor General Hastings and he was supported by a force under General Thomas Hislop. So in the third Anglo-Maratha War தான் வந்து பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் நடந்த லாஸ்ட் வார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார் வந்து ரொம்ப தீர்க்கமான மோதலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மோதலாக இருந்துச்சு. ஸோ இந்த வார் வந்து மராத்தா டெரிட்டரியில் தான் வந்து பிகேன் ஆகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அண்ட் தென் மராத்தாஸ்க்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து யார் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஹாஸ்டிங்கும் அண்ட் தென் அவருக்கு சப்போர்ட்டடாக இருந்த ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப்போட ஃபோர்ஸும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. Course. The Peshawar Bajirao II forces followed by those of Mujia II Bonsal of Nagpur and Malhar Rao Holkar III of Indore rose against the British. Daulat Rao Scindia of Galiwar remained neutral. The Peshawar was defeated in the Battle of Khadi and Khorasan and several minor battles were fought by the Peshawar force to prevent his capture. Bonsal was defeated in the Battle of Sitbaldi and Holkar in the Battle of Mahidpur. So in the third Anglo-Maratha warla பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஷாவா பாஜிராவ் அவருடைய ட்ரூப்ஸு அண்ட் அவங்கள தொடர்ந்து நாக்பூரில் செகண்ட் முதோஜி போன்ஸ்லேவோட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் தென் இண்டூரில் வந்து தேர்ட் மால்ஹர் ராவ் ஹோல்கர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேர் யாருக்கு அகைனஸ்டாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகைனஸ்டாக பண்ணுறாங்க. ஆனால் வந்து குவாலியரில் இருந்த டவுலட் ராவ் சிந்தியா மட்டும் எந்த பக்கமும் இல்லாமல் தனியாக இருந்தார், நடுநிலையா. ஸோ நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, சென்டராக இருந்தார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காட்கி. ஸோ பெஷாவா வந்து பேட்டில் ஆஃப் காட்கியில் தோக்கடிச்சிட்றாங்க. தி பெஷா வாஸ் டெஃபிட்டட் இன் தி பேட்டில் ஆஃப் காட்கியில் தோக்கடிச்சிட்றாங்க. அண்ட் தென் கோர்கன் அப்படின்ற பிளேஸ்லையும் அண்ட் தென் இதனுடைய கண்டினியூஸாக நிறைய சின்ன சின்ன வார்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் பெஷாவா ஃபோர்ஸ் அவங்களுடைய சொந்த இடத்த அவங்களுடைய ராஜ்யத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க நிறையா ஃபவுட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் போன்சல் வந்து பேட்டில் ஆஃப் சிட்பால்டில் தோக்கடிச்சிடுறாங்க. அண்ட் தென் ஹோல்கரையும் மஹித்பூர் அப்படின்ற ஒரு பேட்டிலில் தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி மராத்தா கான்ஃபெடரன்சி வாஸ் dissolved and Peshawar ship was abolished. Most of the territory of Peshawar Bajirao II was annexed and became part of the Bombay Presidency. The defeat of the Bonsal and Holkar also resulted in the acquisition of the Maratha kingdoms of Nagpur and Indore by the British. The Bajirao II, the last Peshawar of Maratha, was given an annual pension of 8 lakh rupees.
ஸோ இந்த வாரோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மராத்தா அவங்களுடைய கூட்டமைப்பு வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க, அதாவது கலைச்சிடுறாங்க. அண்ட் தென் பெஷாவா பதவியும் அவங்க ஒழிச்சிடுறாங்க. ஸோ பெஷாவா பாஜிராவோட அதிகபட்சியான பகுதிகள் வந்து பாம்பே பிரசிடென்சியோட சேர்த்துடுறாங்க. ஸோ ஹோல்கர் அண்ட் போன்சலோட மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் அண்ட் தென் அவங்களுடைய கிங்டமான நாக்பூர், இண்டோர் இதெல்லாமே வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே வந்துடுது. அண்ட் தென் பாஜிராவ் டூ அவர் தான் வந்து மராத்தாவோட லாஸ்ட் பெஷாவாக இருந்தார். அவருக்கு வந்து வருஷ ஓய்வூதியமாக 8 லட்சம் ரூபாய் வந்து தரதா தீர்மானிக்கிறாங்க. இதான் வந்து ஆங்கிலோ மைசூர் வாரோட ரிசல்ட். அண்ட் தென் தி பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.